ஒரே மேனு ஸ்பைடர் மேனே காலில் ஓவரா இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட. ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவிட்டி விமர்சனத்துல வளர்றாங்க தானே தெளிவா. 76 வயசுல முதல்ல 30 வருஷம் பார்த்தாங்க, இப்ப 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் முன்னாடி அந்த குதிரை ஓடிலே இருக்குதான்னு வயிற்று நம்மளாம் பின்னாடி ஈக்குவல் நிக்கிறோமே. 77 வயசுல இருந்தாலும் தலையில முடி கூட இல்ல, அசால்ட்டா 2000 கோடி ஆக்ஷன் போறாங்கன்னு ஒரு ஆவல் தான். செதற விடுற படம் இந்த படம் தான். வயலன்ஸ் தான் ஃபுல்லா. வெட்டு குத்து கையில ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி காட்சிகளா இருக்குது. ஏங்க கூலி படத்தை பார்க்க வாங்க, பாட்டு டான்ஸ் ஃபைட்டு எல்லாம் பயங்கரமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது கூலி படம் வரும்போது என்னன்னா ஒரே ஒரு சேலஞ்சில் தான் வந்தேன். விக்ரமை விட ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இது ஒரு படமா அமையுமா அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இன்னும் ஒரு 100 படம் எல்சியூல எடுத்தா கூட விக்ரம் லெவலுக்கு ஒரு படம் எடுக்கும். எந்த மேன் வந்தாலும் சரி, ஒரே மேனு ஸ்பைடர் மேனே காலில் ஓவரா இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட. ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவிட்டி விமர்சனத்துல வளர்றாங்க தானே தெளிவா. 76 வயசுல முதல்ல 30 வருஷம் பார்த்தாங்க, இப்ப 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் முன்னாடி அந்த குதிரை ஓடிலே இருக்குதான்னு வயிற்று நம்மளாம் பின்னாடி ஈக்குவல் நிக்கிறோமே. 77 வயசுல இருந்தாலும் தலையில முடி கூட இல்ல, அசால்ட்டா 2000 கோடி ஆக்ஷன் போறாங்கன்னு ஒரு ஆவல் தான். 1000 கோடி அடி தலைவா. தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். கண்டிப்பா 1000-2000 கோடி இருக்கு தலைவா. ஆல்ரெடி வந்தாச்சு தலைவா, நான் தான் சொல்லிட்டேன் தலைவா. அவரு படத்துல வர வசூல் 1000 கோடி, அதை எதிர்த்தவன் எல்லாம் தெருக்கோடி. என்னென்ன அவார்டு கொடுக்கலாம் தலைவா? இனிமேல் அவார்டு உருவாக்கணும் தலைவா. இனிமே அதான் சொல்லிட்டேன், பிள்ளையார் பழனியில முருகர், தமிழ்நாட்டுல ஜெயிலு தலைவா. நேஷனல் ஹாலிடேக்கு ட்ரம்பு கிட்ட சொல்லி வேர்ல்டு ஹாலிடே கூட சொல்லியிருக்கேன். இல்ல ட்ரம்பு இன்னும் பரிசீலனை பண்ணல. நம்ம நாட்டு வரியை விதிக்கிறாரு. அவர் வரி விதிக்கலன்னு சொன்னா ரோகிணியில அவருக்கு டிக்கெட் தரேன். ரஷ்ய அதிபர் புதினும் வர படம் பார்க்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. புதுசா என்ன தலைவா படத்துல என்ன தலைவா இது? உங்க அம்மா கிட்ட என்ன புதுசா இருக்குன்னு கேக்குறீங்க, உங்க பையன் கிட்ட என்ன புதுசா இருக்குன்னு கேக்குறீங்க. தலைவர் உச்சந்தால இருந்து உச்சங்கால வரைக்கும் பாக்குறதே ஒரு புதுசு தானே தலைவா. தலைவா 76 வயசுல பாருங்க, 76 வயசுல எனக்கு சுகர் வந்து, இப்போ எனக்கு வந்து 50 வயசு ஆகுது. சுகர் வந்து உள்ள போகும்போது 340 இருந்தது. கூலி இல்ல, கபால் 120 வந்துச்சு. எப்படி வந்தது? அந்த வைபு தலைவா. இந்த வைபை யாருமே பண்ண முடியாது. நாளைக்கு வரலாறு பேசணும். டான்ஸ் இல்ல தலைவா. தலைவரை பார்த்தா பரதநாட்டியம். அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்து. மோனிகா சாங் யாரு? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலைவர் காலம் மட்டுமே 2000 தடவை பார்த்துன்னு. சைட்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் கணக்கே கிடையாது. அது உங்களை மாதிரி சமூக ஊடகங்களை வயிற்றுச்சல் கலப்புறோம். அதான் ஆகாதவங்க போகாதவங்க. அதாங்க என் வாயை கிளப்பி அதுல நீங்க சுகம் காண்றான் பாக்குறீங்க. உங்க ஓனர்கிட்ட சொல்லி சம்பளம் போட்டு தரேன், கவலைப்படாதீங்க. உங்க ஓனர்கிட்ட சொல்லி இன்கிரிமெண்ட் வாங்கி தரேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்றது. அதாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடிட் போடுறது, தூங்கிட்டான்னு சொல்றது, சாப்பிட்டான்னு சொல்றது. யாத்திரமா சொல்லுவாங்க, வீட்டுல சாப்பிட்டு தூங்குறோம் தான் சொல்லுவோம். கொசுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது தலைவா. அவ்வளவு காத்துல இருந்தது. என்னமா ஆக்சுவலா பெரிய பிளாஷ்பேக்லாம் இல்ல. என்ன உண்மைனா லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த பிளாஷ்பேக் சீன் வருது. பட் மொத்த கதையை வந்து தலைவர் சிங்கிள் டேக்ல ஒரே ஷாட், கட்டே கிடையாது, ஒரே ஷாட்டா ஒரு ஃபுல் கதையும் சொல்லியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இருக்கும் அந்த ஷாட். அதுலதான் அவங்க பிளாஷ்பேக்கே அவங்க சொல்றாங்க. கேமியோ எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச கேமியோ தான், புதுசா யாரும் வரல. நானும் எதிர்பார்த்தேன் சூர்யா கீரே வரான்ட்டு, வரல. அதே அமீர் கான், அதே உபேந்திரா, அதே நாகார்ஜுன் தான். வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். படத்துல நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் வந்து அவரு தான் இருக்குது. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, டான்ஸ் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, அழ வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு அவரு. ஓகே, படத்துல லாகே இல்ல. படத்துல வந்து மேபி இந்த வீட்டுல இருக்க அம்மாமார்கள், அத்தைமார்கள் எல்லாம் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம், ஏன்னா எங்க அம்மா எல்லாம் அப்படிதான், படம் வந்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தாய்மார்கள் இருந்தா இந்த மாதிரி படம் என்னப்பா ஒரே சண்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்மள மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இறங்கி செதற விடுற படம் இந்த படம் தான். வயலன்ஸ் தான் ஃபுல்லா. வெட்டு குத்து கையில ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி காட்சிகளா இருக்குது. இந்த கண்ணு வந்து ஜெயிலரு, இந்த கண்ணு வந்து கூலி, அப்படிதான். உண்மையிலேயே பிரிக்க முடியல. இல்ல என்னன்னா எல்லாரோட ஒப்பீனியன் நம்ம சொல்ல முடியாது. நான் பார்த்திருக்கேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ரசிப்பேன். உங்களுக்கு வேற மாதிரி கருத்து இருக்கலாம்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்றாங்க, அது அவங்கவுங்க ஒப்பீனியன். ஓகே, I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like Coolie, Lokesh Kanagaraj.
படம் எப்படி இருக்குன்னா, ஏங்க கூலி படத்தை பார்க்க வாங்க, பாட்டு டான்ஸ் ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு டைப்பா சொல்லலாம்னா, கோயம்பேடு மார்க்கெட்ல எப்படி டிராஃபிக் இருக்குமோ கோயம்பேடு சைட்ல அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. எப்படி சொல்லலாம்னா, பாட்டு ஒரு பிளாக் பஸ்டர், டிக்கெட் வித்தது ஒரு பிளாக் பஸ்டர், டீசர் ட்ரெய்லர் ஒரு பிளாக் பஸ்டர், அந்த மாதிரி ரிலீஸ் ஆன ஒண்ணுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்றாங்க. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதாவது கூலி படம் வரும்போது என்னன்னா ஒரே ஒரு சேலஞ்சில் தான் வந்தேன். விக்ரமை விட ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இது ஒரு படமா அமையுமா அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இன்னும் ஒரு 100 படம் எல்சியூல எடுத்தா கூட விக்ரம் லெவலுக்கு ஒரு படம் எடுக்கும் ப்ரோ. நான் லாஸ்டா நான் ஒரு அஜித் ஃபேன் ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன், துணிவு பார்த்தேன், குட் பேட் அக்லி பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். ஆனா லாஸ்டா நான் பார்த்த ஒரு மாஸ் ஹீரோ படம் பெஸ்ட்னா விக்ரம் தான். லாஸ்டா பார்த்த ஒரு நல்ல படம்னால விக்ரம் தான். பாகுபலியை பார்த்துட்டு அதே மாதிரி சரித்திர கதையில ஒரு 10 படம் எடுத்தாங்க. கேஜிஎஃப் பார்த்துட்டு அதே மாதிரி பேட்டர்ன்ல 10 படம் எடுத்தாங்க. எதுவுமே நிக்கல, அதுதான் நின்னுச்சு. அது மாதிரி விக்ரம் பார்த்துட்டு நிறைய படம் லியோ அது இதுன்னு எவ்வளவு வந்தாலும் அது விக்ரம் தான். எனக்கு தெரிஞ்சு போதும். லோகேஷ் கனகராஜ் அண்ணனுக்கு என்ன சொல்றேன்னா, இதோட வந்து ஒரு ஒரு ரோலெக்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேற ஒரு விக்ரம் எண்ட் கேம் முடிச்சுட்டு வேற ஜேனர்ல அவர் வந்து படங்கள் பண்ணணும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு ஒரு சில இடங்கள்ல. ஸோ அதுதான் வந்து பட் தலைவர் ஃபேன்ஸுக்கு அவர் எப்படி வந்தாலும் பார்த்துருவாங்க. நம்ம என்ன அவர் படம் ரீரிலீஸ் பண்ணா கூட வந்து ஒரு 2 வாட்டி பார்க்கலாம், அவருக்காக பார்க்கலாம். பட் சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் லேக் இருக்கு. அதுதான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தோணும். இல்ல கேஸ்டிங் ப்ரூ வந்து பார்த்தோம்னா, நாகார்ஜுனா சார் வந்து குபேரா படத்துல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு இந்த படத்துல இன்னும் மிரட்டுவாருன்னு பார்த்தா அவரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அவருக்கு அவ்வளவுதானா எனக்கு தெரியல. ஏதோ மகேஷ் பாபு வந்த மாதிரி தான் இருந்தது. அவர் பாட்டு வந்து சாஃப்டா வந்து பேசிட்டு சாஃப்டா டீல் பண்ணிட்டு போறாரு. பெருசா நாகார்ஜுனா கேரக்டரை உபேந்திரா பண்ணியிருந்தா இன்னும் படம் தீயா இருந்திருக்கும். ஸோ இதை தாண்டி ஷௌபின் பின்னிட்டாரு. ஷௌபின்லாம் வந்து சேசிங்ல வரும்போது இந்த தசாவதாரம் படத்துல சயின்டிஸ்ட் கமலை ஃபிளக்சர் கமல்னு ஒருத்தர் துரத்துவார், பயமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஷௌபின் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஷௌபின் ரோல் செம்ம. ஸ்ருதி ஹாசன் வந்து 3 படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல அதை ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம் காஸ்டிங்ஸ்லாம். உபேந்திரா நல்லா பண்ணாரு. மற்றபடி எல்லாமே ஆமீர் கான்லாம் வந்து ஏன் எதுக்கு எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஆமீர் கான் சார் அவர் நல்ல ஆக்டர் தான். ஆனா நீங்க ஆமீர் கானை வந்து ரோலக்ஸ் மாதிரி காட்டுறதுக்கு ரோலக்ஸ் சூர்யாவே தூக்கி நீங்க இந்த படத்துல போட்டுருக்கலாமே. நீங்க சூர்யா வந்திருந்தாருன்னா, ரோலக்ஸ் கேரக்டரா வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இன்னும் இந்த படத்தோட ஹைப்புங்கிறது 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து 100 பாஷா அப்படின்னாங்க. ரொம்ப எதுவும் சொல்றது இல்லை. தயவு செய்து லோகேஷ் கனகராஜ் அண்ணா வேற சேனல்ல படம் பண்ணணும், போதும் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி தமிழ் தான் நான் சொல்லுங்க வந்தோம். அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 5 வரும்னு தான் எதிர்பார்க்கிறோம். இப்போதைக்கு எதுவும் ரிலேட் பண்ண முடியல. பட் டெஃபினெட்லி ஃபியூச்சர்ல வந்து இது எல்சிக்குள்ள வரும் தான். I'm sorry, I'm biggest Rajini fan, but வேற தான் better female போட்டுக்கலாம். better female actress who performs அவங்க போட்டுக்கலாம். நாகார்ஜுனா வேற லெவல். நாகார்ஜுனா, உபேந்திரா and அமீர் கான் ஒரு குட்டி ரோல், but he's also done justice. But female casting ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. all the stars has been justified. அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அதான் நான் தான் சொன்னேன், அந்த Shruti Hassan for that role was not enough. Music வேற லெவல்ல இருக்கு. ஜெயிலரோட உண்மையாவே நல்லா இருக்கு. மியூசிக் ஜெயிலர் நிச்சயமா இருந்துச்சு. பட் ரஜினிகாந்த் அப்படின்றதுக்கு அந்த லைக் இன்னும் நிறைய அந்த மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய ட்விஸ்ட் வச்சு கம்பேக் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் சொன்னது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி female performance was not up to the mark.